Hello students, welcome to Centum channel. 8th standard science unit 9 matter around us lesson book back mark பண்ணலாம் வாங்க. first பாத்தீங்கன்னா page 101 choose the best answer mark பண்ணிருக்கேன். அது பார்த்து அப்படியே மார்க் பண்ணிக்கங்க. first ஒன்க்கு ஆன்சர் B, செகண்ட்க்கு C, தேர்ட்க்கு D, ஃபோர்த்துக்கு B, ஃபிஃப்த்துக்கு D, சிக்ஸ்த்துக்கு B, செவன்த்துக்கு A, எயித்துக்கு A, நைன்த்துக்கு A. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபிலிப்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒன் டேஷ்க்கு மெட்டலாய்ட்ஸ், செகண்ட்க்கு W, தேர்ட் ஒன் டேஷ்க்கு ஹையர், ஃபோர்த் ஒன்க்கு வாட்டர் கண்டைன்ஸ் hydrogen and oxygen elements, fifth one silicon. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மேட்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மேட்ச் தி ஃபாலோயிங் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் வெரி briefly. first question, what is didactility? பேஜ் நம்பர் 97 எடுத்துக்கோங்க. இதை மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள் பேஜ் நம்பர் 97ல். மெட்டல்ஸ் கேன் பி ட்ரான்லேருந்து அப் டு எக்ஸாம்பிள்ஸ் காப்பர் ஒயர். இந்த பேரா மெட்டல்ஸ் கேன் பி ட்ரான்லேருந்து அப் டு எக்ஸாம்பிள்ஸ் காப்பர் ஒயர் இது வரைக்கும் இது ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின், வாட் ஆர் த கான்ஸ்டியூட்டன்ட் எலமெண்ட்ஸ் and the symbols for the following components? இதுக்கு A வந்து கார்பன் மோனாக்சைடு, B வந்து வாஷிங் சோடா. இது வந்து நான் நோட்டில் எழுதியிருக்கேன், மார்க் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. நோட்டில் எழுதியிருக்கேன் பாருங்கள். காம்பவுண்ட் ஃபார்முலா, கான்ஸ்டியூட்டன்ட் எலமெண்ட்ஸ், சிம்பிள்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பாக்ஸ் மாதிரி எழுதியிருக்கேன் பாருங்கள். கார்பன் மோனாக்சைடு வாஷிங் சோடாக்கு அதுக்கான ஃபார்முலா என்ன, கான்ஸ்டியூண்ட் எலமெண்ட் என்ன, அதனுடைய சிம்பிள்ஸ் என்னன்னு எழுதியிருக்கேன் பாருங்கள். அது நோட் பண்ணிக்கோங்க. எழுதிட்டிங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின், ரைட் த சிம்பிள்ஸ் ஃபார் தி ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ். அது அங்கேயே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஆக்சிஜனுக்கு O, கோல்டுக்கு AU, கால்சியம்க்கு CA, கால்சியம்க்கு CD, கேடியம்க்கு CD, அயனுக்கு Fe. ஓகேங்களா? அதாவது A ஆக்சிஜன், O, Bக்கு கோல்டுக்கு AU, கால்சியம் CA, D கேடியம் CD, அயனுக்கு Fe. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஷின், விச் non-metal is essential for our life and all living beings? ஃபோர்த் கொஷினுக்கு ஆக்சிஜன் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? நீங்கள் இங்கே ஆக்சிஜன் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? ஆக்சிஜன் எழுதிட்டு ஆக்சிஜன் மீதி கொஷினில் அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். non-metal is essential for our life and all living beings. ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் மட்டும் எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் மெட்டல்லேருந்து அப்புறம் அந்த கொஷின் எண்டு முடிய அப்படியே எழுதிக்கணும். ஃபிஃப்த்து கொஷின், ஒய் ஆர் பெல்ஸ் மேட் ஆஃப் மெட்டல்ஸ்? அது பேஜ் நம்பர் 97 எடுத்துக்கோங்க. திரும்ப இது இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கொஷின் மார்க் பண்ணோம் இல்லையா, அது கீழே இன்னொரு பேரா இருக்குது பாருங்கள். ஆன் பீயிங் ஹிட் ஸ்டார்ட் ஆகி டெம்பிள் பெல்ஸ் முடியுது பாருங்கள். அது ஃபிஃப்த்து கொஷினுக்கான ஆன்சர். ஆன் பீயிங்லேருந்து ஹிட்லேருந்து டெம்பிள் பெல்ஸ் முடியுது பார்த்தீங்களா, அது ஃபிஃப்த்து கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து கொஷின், வாட் டஸ் எ கெமிக்கல் சிம்பிள் ரெப்ரசன்ட்? சிக்ஸ்த்து கொஷின் நோட்டில் எழுதியிருக்கேன் பாருங்கள், எழுதிக்குங்க.
இந்த 3 பாயிண்ட்டு. A chemical symbol represent name of an element, one atom of the element. The 6th question. அப்படியே கீழே 7th question பார்த்தீங்கன்னா write 2 examples for metalloids. 2 examples of metalloids என்னென்னா silicon and boron. 6th 7th அங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், அது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 8th question. Mention any 3 compounds that exist in liquid state. பேஜ் நம்பர் 99 எடுத்துக்கோங்க. எனி 3 காம்பவுண்ட்ஸ் இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், டேபிள் 9.8ல் பேஜ் நம்பர் 99ல் இந்த டேபிள் 9.8ல் வாட்டர், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், இந்த 3. இந்த வாட்டரோடது கான்ஸ்டியூட்டிவ் எலிமெண்ட் என்ன, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கான்ஸ்டியூட்டிவ் எலிமெண்ட் என்ன, நைட்ரிக் ஆசிட் கான்ஸ்டியூட்டிவ் எலிமெண்ட் என்ன, இது வரையா, இதிலிருந்து இது வரையா. இது 8th question. நெக்ஸ்ட்டு 9th question. ரைட் 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ். பேஜ் நம்பர் 98 and 99. 98ல் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ் 3 ப்ராப்பர்ட்டிஸ் தான் கேட்குறாங்க. 3 பாயிண்ட் எழுதின போதும். மெட்டலாய்ட்ஸ் இது ஃபஸ்ட் பாயிண்ட், மெட்டலாய்ட்ஸ் சைட் சாலிட், செகண்ட் பாயிண்ட் தே கேன் ஃபார்ம், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் இந்த சைட் டாப்பில் முடியுது பாருங்கள், சம் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு. இது செமி கண்டக்டர்ஸ் இதோட. ஓகேங்களா, அதாவது இங்கே ஸ்டார்ட் பண்ணி இதோட. ஓகேங்களா. Next, answer briefly. Can you store pickle in an aluminium utensils? Give reason. நோட்டில் எழுதியிருக்கேன் பாருங்கள். Pickle can, இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். Pickle cannot be stored in aluminium utensils because pickle acids which can react with aluminium metal, liberating hydrogen gas. This will spoil the pickle. First question கான answer. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு answer briefly. Second, tablet the differences between metal and non-metals. பேஜ் நம்பர் 98 எடுத்துக்கோங்க. இதற்கு பார்த்தீங்களா பேஜ் நம்பர் 98ல் டேபிள் 9.6 இதற்கு பார்த்தீங்களா டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். அந்த பாக்ஸ் அப்படியே ஃபுல்லாக எழுதணும். அப் டு இது வரைக்கும் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு இது வரைக்கும் எழுதணும். ஓகேங்களா. இந்த மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். நெக்ஸ்ட்டு, why are utensils made up of aluminum and brass? Third question. Answer briefly. Third question நான் நோட்டில் எழுதியிருக்கேன் பாருங்கள், அதை எழுதியிருக்கேன் பாருங்கள். Aluminium and brass are good conductors of heat. Inside of aluminium and brass utensils are coated with tin to prevent any reactions of the metals and the foodstuff. Hence, utensils are made up of aluminium and brass. Note பண்ணிக்கோங்க. Third question. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 4th question. Define alchemy. பேஜ் நம்பர் 95 எடுத்துக்கோங்க. 95 இந்த லாஸ்ட் பேரா இருக்குது பார்த்தீங்களா,
in the days இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு ஆல்கமிஸ்ட் இது முடிது பாருங்கள், அது வரையும். அது 4th கொஷின். நெக்ஸ்ட் 5th கொஷின், நேம் த எலமெண்ட்ஸ் வித் த ஃபாலோயிங் சிம்பிள்ஸ். இந்த சிம்பிளுக்கான எலமெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க, நோட்டில் எழுதியிருக்கேன் பாருங்கள். சிம்பிள்ஸ் அதனுடைய நேம். Na சோடியம், Wனா டங்ஸ்டன், Bனா பெரியம், Alனா அலுமினியம், Uனா யுரேனியம். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 6th கொஷின், நேம் 6 காமன் நான் மெட்டல்ஸ் அண்ட் ரைட் த சிம்பிள்ஸ். பேஜ் நம்பர் 95 எடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா டேபிள் 9.1 இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து டோட்டலாக 12 இருக்குது. இந்த 12ல் நம்ம எனி 6 எழுதுனா போதும். அதாவது இந்த பாக்ஸ் ஃபுல்லாக 12 இருக்குது, 12 சிம்பிள்ஸ் இருக்குது. இதில் எனி 6 எழுதிக்கோங்க. இதுதான் 6th கொஷினோட ஆன்சர். 7th கொஷின், மென்ஷன் எனி 4 காம்போனன்ட்ஸ் அண்ட் தர் யூசஸ். பேஜ் நம்பர் 100 எடுத்துக்கோங்க. இந்த காம்போனன்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எனி 4 காம்போனன்ட்ஸ் நேம். நான் ஃபஸ்ட்டு 4 காம்போனன்ட்ஸ் நேம் எடுத்திருக்கேன், அதோட யூசஸும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே ஃபஸ்ட்டு 4 யூசஸ் எழுதிக்கலாம். அதாவது வாட்டரோட யூசஸ் என்ன, டேபிள் சால்ட்டோட யூசஸ் என்ன, சுகரோட யூசஸ் என்ன, பேக்கிங் சோடாவோட யூசஸ் என்னன்னு எழுதிக்கணும். இது 7th கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் 8th கொஷின், நேம் த மெட்டல்ஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் ஜுவல்லரி. நான் நோட்டில் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஜுவல்லரியில் என்னென்ன மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, கோல்டு, சில்வர், பிளாட்டினம், காப்பர். கோல்டு, சில்வர், பிளாட்டினம், காப்பர், இதுதான் மெட்டல்ஸ், கோல்டு யூஸ் பண்ணுற மெட்டல்ஸ். நெக்ஸ்ட்டு, மென்ஷன் த யூசஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பேக்கிங் சோடா நான் நோட்டில் எழுதியிருக்கேன், புக்கில் இல்லை பாருங்கள். பேக்கிங் சோடா அதனுடைய நேம் வந்து காம்பவுண்ட் பேக்கிங் சோடா, அதனுடைய நேம் வந்து சோடியம் பைகார்பனேட். அதனுடைய யூசஸ் என்னென்னு பாருங்கள். ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ், ப்ரிப்ரேஷன்ஸ் ஆஃப் பேக்கிங் பவுடர், ப்ரிப்ரேஷன்ஸ் ஆஃப் கேக்ஸ் அண்ட் பிரெட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, அதிலே பி வந்து ப்ளீச்சிங் பவுடர், சி வந்து குயிக்லைம். அது வந்து பேஜ் நம்பர் 100ல் இருக்குது பாருங்கள். ப்ளீச்சிங் பவுடரோட யூசஸ் என்னன்னு எழுதிக்குங்க. குயிக்லைம் இருக்குது, குயிக்லைமோட யூசஸ் என்னன்னு எழுதிக்குங்க. ஓகேங்களா. அதனுடைய காம்பவுண்ட் நேம், அதனுடைய யூசஸ். அதேமாதிரி குயிக்லைமோட காம்பவுண்ட் நேம், அதனுடைய யூசஸ் எழுதிக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, கிவ் ரீசன்ஸ் ஃபார் தி ஃபாலோயிங். அதாவது ABCD 4 கொடுத்துருக்காங்க, 4க்கான ஆன்சர் நான் எழுதியிருக்கேன். அலுமினியம் ஃபாயில்ஸ் ஆர் யூஸ் டு wrap ஃபுட் ஐட்டம்ஸ், அதுக்கான ஆன்சர் தான் எழுதியிருக்கேன் பாருங்கள். அலுமினியம் பீயிங் ஏ மெட்டல் is malleable and can be beaten into thin sheets to wrap food items. Moreover, it does not react with food items. ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் ஒன்க்கான ஆன்சர். செகண்ட் ஒன், impression rods for heating liquids are made up of metallic substances. இதுக்கு ஆன்சர் எழுதியிருக்கேன் பாருங்கள். Metals are good conductors of heat, hence impression rods for heating liquids are made up of metallic substances. Next, third one வந்து sodium and potassium are stored in kerosene. C அதுவும் எழுதியிருக்கேன் பாருங்கள். Sodium and potassium turnish rapidly on exposure to air due to
formation of oxide and then carbonate at the surface. So they are stored in kerosene to protect them from the actions of air. Since they react with water, they are not stored in water. Next is fourth, adile D. Mercury is used in thermometers. Mercury is used in thermometers because of its high density, uniform expanses, different temperature. இது எழுதிக்கோங்க. BCD ஆல்ரெடி ஏ உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு why wires cannot be drawn from materials such as stone or wood. அதுவும் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். Stone or wood does not possess the property of ductility. Stone or wood are non-metals and are brittle in nature. Hence, stone or wood cannot be drawn into wires. மேலே இந்த பிசிடிலாம் ஆல்ரெடி நோட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.